மாமன்னர் மருது சகோதரர்கள், சிவகங்கை சீமையின் சிங்கத்தேவர்கள், ஆயுதம் தாங்கிய அபூர்வ சகோதரர்கள், கரக்குடி மன்னனின் மானம் காத்தவர்கள், வேலு நாச்சியாரின் வேலும் அவரே வாழும் அவரே, ஊமைத்துறைக்கும் உதவிய துறைகள், தானை தளபதிகள், தன்மான காளைகள், தரணி காத்த தலகர்த்தாக்கள், வெள்ளை படையை விரட்டி அடித்தவர்கள், நாட்டை காக்க கோட்டையை பிடித்தவர்கள், சூரை மேவின சூரர்கள் மருது பாண்டியர்கள், முத்துவடுகநாதரின் முரட்டு தளபதிகள், வினாக்குறி மீசையின் வீரமிகு பாண்டியர்கள், விலங்கு வேட்டையிலும் உயிருக்கு உத்தரவாதம் தந்த உத்தம புத்திரர்கள், வெள்ளையன் வெல்சால் கீழ்த்திசையின் நிம்ராட் என்று அழைக்கப்பட்டவர்கள், வடுகநாதரின் உயிர் காக்க மருதிருவர் புலியடிக்க புலி விழுந்த இடம் பிறகு ஊரணியாகி மருதிருவர் புலியை அடித்ததால் புலியடி தம்பம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுவதே அவர்களின் வீரத்திற்கான அடையாள சுவடுகள். இந்த தேசத்திற்காகவும் இந்த தேச மக்களுக்காகவும் தாய் தமிழ் மொழிக்காகவும் தூக்கிலே தொங்கவிடப்பட்டவர்கள், வெள்ளையர்களால் கொல்லப்பட்டவர்கள், மதுரை கோபுரம் தெரிய கோவில்களை கட்டியவர்கள் தான் மருது சகோதரர்கள். மக்களிடத்திலே புரட்சித்தியை வளர்த்தவர்கள் மருது சகோதரர்கள். இந்தியாவிலே சுதந்திரத்தியை கொழுந்துவிட்டு எரியச் செய்தவர்கள் மருது சகோதரர்கள். அதனால்தான் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த அந்த மாபெரும் வீரர்களை தலைவேறாக உடல் வேறாக ஆக்கிய கொடுமை இந்த தமிழகத்திலே நடந்தேறி இருக்கிறது. அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறை நாம் மறந்தால் வரலாறு நம்மை மறந்துவிடும்.